வேதம் சொல்லுகிறது தாவீது வர வர விருத்தி அடைந்தான். யோசபாத்து வர வர ஐஸ்வர்யவானானா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேனா நம்முடைய ஜெப நேரம் கூடட்டும், நம்முடைய துதியின் நேரம் கூடட்டும், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம் கூடட்டும். ஒருவேளை சொல்லலாம், ஐயா நேரம் இல்ல. சரி, சமைக்கும் பொழுது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சமைங்க. பிரயாணம் பண்ணும் பொழுது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருதயம் ஆண்டவரோடு இணைந்திருக்கட்டும். உன் பிரயாணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணவா, உன் சமையல கர்த்தர் ருசியாய் மாற்றுவா. கழுதையை கொண்டு பேசின தெய்வம் உன் கரத்தை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறா. ஜெபிக்கிற குடும்பத்தில் எந்த சகோதரி ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பம் கட்டப்படும். எந்த சகோதரி ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த சகோதரி கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறாளோ அந்த குடும்பம் பட்டு போகாதே, அந்த குடும்பம் துளிர் விடும். அந்த குடும்பம் துளிர் விடும். அந்த சந்ததி துளிர் விடும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் சொல்ல வேண்டும், நான் இந்த தாயின் வயிற்றில பிறந்ததுக்கு நான் ஒரு பாக்கியம். என் தாய் ஜெபிக்கிற தாய். என் தாய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்துல காத்து கிடக்கும். அதனால கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இப்ப வேணுமா ஜெபம் பண்ணு. நேரத்தை பார்க்காத, எவ்வளவு நேரம் முடியுமோ ஜெபம் பண்ணு. ஆண்டவரிடம் சொல்லு. முழங்கால நிக்க முழங்கால்களை பலப்படுத்துங்க. கையை உயர்த்த கையை பலப்படுத்துங்க. ஜெபிக்க தொண்டையை பலப்படுத்துங்க. ஜெப ஆவியை தாங்க. நான் மாமிசத்துல ஜெபிக்க கூடாது, நான் ஆவியில ஜெபிக்கணும். எனக்கு செழிப்பு தாங்க. என்ன செழிப்பு? நிறைய பணம் வந்துருச்சு, நிறைய பொண்ணு வந்துருச்சு, நிறைய இது இல்ல. தரிசனம் வேணும், வெளிப்படுத்தல் வேணும், பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை வேணும், பரிசுத்தம் வேணும், ஆத்தும தாகம் வேணும், ஊழிய பாரம் வேணும், செழிப்பு வேணும். என்ன வந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு தானே போறோம். சொல்லுங்க, எல்லாம் கை தட்டி பாடுமா. கட்டின வீடு நிலம் பொருளோ, கண்டிடும் மூச்சா உறவினரோ. கட்டின வீடு நிலம் பொருளோ, கண்டிடும் மூச்சா உறவினரோ.